சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் அவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு பெரிய கலக்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அஷ்டம சனியை நினைச்சு அவர்கள் பயப்பட வேணாம். தனவரவை பொறுத்த வரைக்கும் வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலே அவர்களுக்கு லாபத்துல குரு இருக்கிறதுனால மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கையில ரொம்பவே ஜாகிரதையா பார்த்துக்கணும். குரு பலன் இருக்கு. அந்த குருபலன் இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும், வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு, பட் நிச்சயமா முதல் 5 மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல வணக்கம் சார். வணக்கம். சார், தொடர்ந்து நம்ம 12 ராசிக்காரர்களுக்கான நியூ இயர் பலன்கள் என்ன அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் அவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு பெரிய கலக்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். ஸோ சிம்மராசியை ஒன்னே ஒன்று தான் நம்ம காஸ்மோ வியூ மூலயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த அஷ்டம சனியை நினைச்சு அவர்கள் பயப்பட வேணாம். ஏன்னா வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலே குரு பகவானுடைய நிறைஞ்ச பலன் முதல் 6 மாசத்துக்கு பரிபூரணமாக இருக்கிறது. லாபத்துல குரு இருக்கார். லாபத்துல குரு இருக்கும் பட்சத்துல பொருளாதார ரீதியா பல்வேறு முன்னேற்றத்தை அவர்களுக்கு தரப்போறாங்க. அதே மாதிரி 7 இருக்கக்கூடிய சனி விலகிறது. ஏற்கனவே சனி ராகுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு கடுமையான காலம் தான். அஷ்டம சனியோட எஃபெக்டை இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபுல்லா சிம்மராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பா ராகு பயிற்சி ஆனதுல இருந்து சிம்மராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் மனசு சரியில்லை, டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ட்ரௌமா, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா சிம்மம்ன்றது எப்பவுமே சிங்கம்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி வாழணும்னு நினைக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு இயற்கையில் உண்டு. அதே மாதிரி யார்கிட்டையும் டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா கேது வந்ததிலிருந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன உளைச்சலும் மனக்குழப்பமும் இனம் புரியாத கவலைகளோடும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா 2026 வருஷத்துல வரக்கூடிய கிரகத்தினுடைய நகர்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மன தெளிவை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, சோ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2026 பண வரவு எப்படி இருக்கும் சார்? தனவரவை பொறுத்த வரைக்கும் வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலே அவர்களுக்கு லாபத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா செய்யக்கூடிய தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். எந்த வேலை பார்த்திருந்தாலும் அந்த வேலைக்கு மிகுதியான ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவாரு. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு கிடைக்காத ஒரு ரெகனைசேஷன் அவங்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ ஃபைனான்ஷியலி பார்த்தோம்னா அந்த லாபத்தில் குரு இருக்கிறதுனால இவங்க காட்டில் நம்ம மழைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 11ல் குரு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. ஓகே, ஸோ அஷ்டமத்து சனி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? அஷ்டம சனி பீரியட் வரக்கூடிய காலம் சிம்மராசிக்கு இருக்கிறதுனால மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கையில ரொம்பவே ஜாகிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம காஸ்மோ வியூ நம்ம உறவுகள் மாதிரி அவங்க கிட்ட நம்ம எல்லாமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பேசுறதை விட அஷ்டமத்துல சனி வரும்பொழுது சிம்மராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் படைச்சவங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தும் 8ல் சனி வரக்கூடிய காலம் தான். ஸோ புதிய நபர்கள்ட்ட பேசும்போது, பழகும்போது, அறிமுகமாகும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவியா இருந்தா இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு அவங்க விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளையும் பிரிவையும் கருத்து வேறுபாட்டையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அதே மாதிரி 3வது நபர்களை நம்பி பெரிய தொகையை கொடுக்கக்கூடாது. இந்த காலத்துல தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யக்கூடாது. எண்ணங்களை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயங்களை செய்யாம இருந்துட்டாலே போதும் இந்த அஷ்டம சனியில. ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வரன் பார்க்குறாங்க, இல்லை ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வருடம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக திருமண வாய்ப்பு இவங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா முக்கியமா பார்க்கும் பொழுது பார்த்தா சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி வந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் பெரிதளவில் பயப்பட வேணாம்னு நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னோம். அதுக்கு காரணம் என்னன்னா வருஷத்தினுடைய தொடக்கத்தில் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துல குரு இருக்கும் பட்சத்துல குரு பலன் இருக்கு. அந்த குரு பலன் இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இவர்கள் செய்யலாம். அதே மாதிரி லாபத்தில் இருக்கக்கூடிய குரு சிம்மராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த களத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவங்க கல்யாண விஷயத்துல தடைகளை சந்தித்தவர்கள்லாம் திருமண வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டத்துல 2வது பாதியில குரு பெயர்ச்சி ஆகும் பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய குரு 9வது பார்வையா அஷ்டமத்தில் இருக்கும் சனியை பார்க்கிறாரு.
அப்ப சனிய பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு 6 மாத காலம் என்பது அந்த குருவோட துணையோடு இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப 2026ல பெரிதளவுல அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல ஏத்திக்கணும்ன்றது இல்ல. அந்த பெர்சனல் லைஃப்ன்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். திருமணம், சுபகாரியங்களை கண்ண மூடிக்கிட்டு இவங்க செய்யலாம். குறிப்பா முதல் 6 மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குரிய பேச்சுவார்த்தை எடுத்து, அந்த காலகட்டங்கள்ல திருமணம் செய்வது நல்லது இவங்களுக்கு. ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் வெளிநாடு பயணங்கள், வேலை வாய்ப்புகள், இல்ல புதிய வேலைக்கு நாங்க முயற்சி பண்றோம். வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். அந்த மாரியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில பண்ணலாமா? வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எந்த விதமான பெரிய ரிஸ்க் இவங்க எடுக்க வேணாம். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இந்த வேலையில இருந்துகிட்டு இன்னொரு வேலைய பார்க்கலாம். அதுல தப்பு கிடையாது. இந்த வேலைய விட்டுட்டு நம்ம வேற வேலை தேடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள தயவு செஞ்சு இருக்கக்கூடாது. அப்படி அவர்கள் அந்த முயற்சி எடுத்தா, அது பெரிய அவங்களுக்கு செட்பேக்கா அமைஞ்சிரும். அதுக்கு முதல் காரணம் ராசியில இருக்கக்கூடிய கேது. ராசியில கேது இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல அது வந்து நிலையான மனநிலையை கொடுக்காது. தேவையில்லாத மன உளைச்சல்கள், மனக்குழப்பங்கள், மனப்பதட்டத்தை ஏற்படுத்தும். இல்லாத விஷயத்த நினைச்சு இவங்க உருவகப்படுத்திக்கிட்டு, இவங்களே தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அதுலலாம் கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும். அதால வேலை சார்ந்த விஷயங்கள்ல எந்த பெரிய முயற்சிகள, முடிவுகள இந்த காலகட்டத்தில எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்துல சிம்மராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா, முக்கியமா நல்ல கேள்வி கேட்டீங்க சிம்மராசிக்கு. ஏன்னா, ராசியில இருக்கக்கூடிய கேது வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல மனநோய்க்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா, சந்திரனும் ராகுவும் சேர்ந்தாலோ, சந்திரனும் கேதுவும் சேர்ந்தா சந்திர கிரகண தோஷம்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப ராசியிலே கேது வந்து உட்கார்ந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக உடல் நலத்தில் ஏதாவது சிறு சிறு ஊனத்தை ஏற்படுத்தலாமான்னு பாக்குங்க. வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள்ல எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா, மர்ம நோய்களை சிம்மராசிக்கு ஏற்படுத்தும். மர்ம நோய் என்பது எலும்பு அல்லது நரம்பு சம்பந்தமான விஷயத்துக்கு அவங்க மெடிசன் எடுத்துப்பாங்க. இப்பவே நம்ம நேயர்கள் பார்த்துட்டு இருந்தாலே கமெண்ட்ல சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நான் டாக்டர்ட்ட போயிட்டு தான் இருக்கோம். இப்ப டிப்ரஷன்ஸ் வரும். தேவையில்லாத ஆங்சைட்டி வரும். இல்லாத விஷயத்த நினைச்சு இவங்க பயப்படுவாங்க. அந்த மாரியான விஷயங்கள்லலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த இப்ப குழந்தைக்காக ட்ரை பண்றோம். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கும். ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல. அந்த மாரி ட்ரை பண்றவங்களுக்கு இந்த வருடம் அனுகூலமான பலன் கிடைக்குமா? சிம்மராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் ராசியில கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும். முதல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள்லாம் வரும். பட் நிச்சயமா முதல் 5 மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார்கள். ஏன்னா அந்த மாரியான யோகம் எல்லாமும் இவங்களுக்கு இருக்கு. ஸோ சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? சிம்மராசிக்காரர்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்துல வைராகியத்தோடு அவர்கள் பல காரியங்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம சிம்மராசி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உண்மையை சொல்லணும்னா, இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே தேவையில்லாத மன உளைச்சல், குழப்பம், ஏமாற்றம், துரோகம், வலிகளை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் இப்ப எதிர்பார்க்கக்கூடியது நிம்மதி, சந்தோஷம் இருந்துட்டா எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் நினைக்கணும். அவங்களுக்கு நான் நல்ல பலன் சொல்றதை விட ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு கூர்ந்து யார் மீதும் அதீத அன்பும், அதீத பற்றும், அதீத பாசமும், அதீத காதலும் வைக்க வேணாம். அது யாராக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள்ட்ட தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையோடு பழகணும். அப்படி இல்லைன்னா உறவுகளுக்குள்ள ஏமாற்றம் வரும். நண்பர்களுக்குள்ள ஏமாற்றம் வரும். தேவையற்ற துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும். அதால இத வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள பொய் சொல்லி ஏமாத்துறத விட, அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறதுனாலும், ஏற்கனவே ஜென்மத்தில இருக்கக்கூடிய கேது, ராசிக்கு 7ல ராகு இருக்கிறதுனாலும், தயவு கூர்ந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துல கவனம். யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், யார்கிட்ட பழகுறோம், எப்படி பழகுறோம்ன்ற விஷயத்துல தயவு கூர்ந்து இவர்கள் கவனமா இருந்துட்டாலே போதும். இந்த ஒரே விஷயத்துல பெண்கள் எச்சரிக்கையா இருந்துட்டா, இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு வெற்றிக்குரிய காலம்தான். நிச்சயமா. சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? சூரிய பகவானுடைய வழிபாடு சிம்மராசிக்கு ஒரு மிக சிறந்த பலன் தரும். ஏன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த வீட்ல தான் கேது வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப அதிகாலையில எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சு, அந்த சூரியனுடைய வழிபாடுகளை இவர்கள் பண்ணும் பொழுது தொடர்ச்சியா சிம்மராசிக்காரர்கள் ஒரு 21 நாள் சூரியனை வழிபட்டு வந்தாலே போதுங்க. அவங்க எதை நினைச்சாலும் அது சத்தியமாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த கேதுவனுடைய ஆதிக்கத்தையும், கேதுவோட தாக்கத்தையும் குறைக்கிறதுக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால வேளையில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் போகலாம். அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்களுடைய ஜாதகப்படி 5 அகல் தீபத்தை ஏத்தி வச்சு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.